அரசு பள்ளி தண்ணி குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்ல இன்செக்டிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்த கலந்துருக்கிறாங்க. பள்ளியிலேயே படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தான் அந்த இன்செக்டிசைட கலந்துருக்கிறான். நீ இஸ்லாமியரா இருந்துட்டு 14 வருஷமா எப்படி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஹெட் மாஸ்டரா இருக்க முடியும்? இதுல எத்தனை இந்து குழந்தைகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உயிருக்கெல்லாம் ஆபத்து வருமே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம, இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு தனி மனிதனுடைய இந்த மதவெறி பிடிச்ச ஒரு செயல். இன்னொரு பக்கம் இதே குழந்தைங்களை மூளை செலவை பண்ணி இவங்களை இந்த மாதிரி கலவர கபோதிகளா மாத்தி வச்சிருக்காங்க. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலான ஒரு செய்தி, நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கர்நாடகா மாநிலத்துல பெலகாவி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இயங்கும் அரசு பள்ளி, அதாவது ஒரு பிரைமரி ஸ்கூல். அங்க படிக்கிற பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க. ஜூலை 14ஆம் தேதி திடீர்னு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் அந்த பள்ளியில இருக்கிற தண்ணிய குடிச்ச உடனே வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்காயிடுறாங்க. நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன காரணம், எல்லா குழந்தைங்களுக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ தெரிய வருது, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தண்ணி டேங்க், அதாவது அந்த குழந்தைங்க தண்ணி குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்ல இன்செக்டிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்த கலந்துருக்கிறாங்க. யாரு கலந்தாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு அந்த பள்ளியிலேயே படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தான் அந்த இன்செக்டிசைட கலந்துருக்கிறான். அப்ப அந்த சிறுவனை கூப்பிட்டு விசாரிச்ச போது, எனக்கு சாக்லேட்டும் காசும் கொடுத்து இதை கலக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு கலக்க சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர். அவரை கூப்பிட்டு விசாரிச்சோன்ன அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதற்கு நான் காரணம் இல்லைங்க, என்கிட்ட காசை கொடுத்து இதை இன்னொருத்தர் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். யாரு அப்படின்னு அவன் இன்னொருத்தனை கையை காட்டினோன்னு அந்த இளைஞனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த இளைஞன் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சேனே அப்படிங்கிற பாஜகவுடைய இந்த ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, இது போன்ற மத கலவரங்கள்லாம் இங்க எப்படி இந்த ஹிந்து முன்னணி, சந்து முன்னணின்னு கட்சிகள் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் கட்சிகள் இருக்கும். பஜ்ரங் தள், விஹெச்பி இது போன்ற கட்சிகள். அந்த மாதிரி ஸ்ரீராம் சேனே அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய அந்த கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட டிரைவர் தான் இந்த பிடிப்பட்ட நபர். அப்ப இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன என்ன காரணத்தினால இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கறக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து அவர்கிட்ட டிரைவரா தாங்க இருக்கேன், அவர் என்னை பிடிச்சி என்ன மிரட்டி என்னை இதை செய்ய சொன்னாரு, எனக்கு காசும் கொடுத்தாரு, அதனால நான் இதை செஞ்சேன், இதற்கு முழு முதல் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் போய் அந்த ஸ்ரீராம் சேனை பொறுப்பாளர், அவரும் ஒரு இளைஞர், அவரை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை பண்ணும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, இந்த பள்ளியில் ஹெட் மாஸ்டராக இருக்கக்கூடியவர் ஒரு இஸ்லாமியர். கிட்டத்தட்ட 14 வருஷமா அவர் இந்த ஹெட் மாஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறாரு. இவருக்கு அவர் மேல ஒரு காண்டு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட விரோதமோ இல்ல வாய்க்கா வரப்பு தகராறோ இல்ல, அவர் ஒரு இஸ்லாமியர், சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணம். நீ இஸ்லாமியரா இருந்துட்டு 14 வருஷமா எப்படி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஹெட் மாஸ்டரா இருக்க முடியும்? அப்போ ஒன்ன வேலையை விட்டு தூக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பழியை தூக்கி இவர் மேல போட்டுட்டு இவரை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி, இதற்காக 2 மாசம் ஒர்க் பண்ணி மூளையை கசக்கி புழிஞ்சு யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் தன்னுடைய டிரைவர் மூலமாக ஸ்கூல்ல பணி செய்யக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சு அவர் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கையில சாக்லேட்டையும் பணத்தையும் கொடுத்து அந்த குழந்தை கையால பூச்சிக்கொல்லி மருந்த அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணியில கலக்க வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தந்தை பெரியார் எவ்வளவு அழகா சொன்னாரு, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷ பாஜக வலதுசாரி ஆட்சியில பாத்தீங்கன்னா, இந்த மத வெறிய எல்லார் மண்டைக்குள்ளையும் எந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவன் கொஞ்சமாவது சிந்திச்சிருந்தான்னா இது போன்ற ஒரு விஷயத்த பண்ணிருப்பானா? இதுல 2 விஷயம். ஒண்ணு, ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காகவே அவர் மீது ஏதாவது ஒரு பொய் புகாரை கொடுத்து அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மதவெறி. 2வது, இந்த மதவெறி எந்த அளவுக்கு கண்ணை மூடி இருக்கு பாருங்க. அந்த பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் எல்லாமே 6 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள். இதுல எத்தனை இந்து குழந்தைகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க.
அவங்களுடைய உயிருக்கெல்லாம் ஆபத்து வருமே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு வாட்டர் டேங்க்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலக்க இவங்களுக்கு துணிச்சல் வருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு மதவெறிய ஏத்தி ஏத்தி மூளையை மழுங்கடிச்சிருக்காங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார். நல்ல வேளை இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வாந்தி பேதி அப்படிங்கிற சின்ன பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு. இதே குழந்தைங்க இறந்து போயிருந்ததுன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்க வாட்ஸ்அப்ல வதந்திய பரப்பி அந்த இஸ்லாமிய ஹெட் மாஸ்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி ஒரு பெரிய மத கலரத்தையே தூண்டி விட்டுருப்பாங்க. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு தனி மனிதனுடைய இந்த மதவெறி பிடிச்ச ஒரு செயல். இன்னைக்கு நாடு பூரா இதுக்கு பெரிய கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த விதத்திலையும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனா இது போன்ற இன்சிடென்ட்ஸ் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல. அடுத்த தலைமுறைய நல்ல விதமா படிக்க வைக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம உறுதி செய்யணும் அப்படிங்கிற கவலை இந்த அரசாங்கத்துக்கு இல்லவே இல்லை. வட மாநிலங்கள்ல பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு தெருவுல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல அவ்வளவு குளறுபடி. தகுதியே இல்லாத ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்காக கையில கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஏகப்பட்ட குளறுபடி. உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறவனுக்கு கர்நாடகால சென்டர் போட்டிருக்கிறாங்க 2000 கிலோமீட்டர் தாண்டி. அதே மாதிரி கிராமங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எல்லாம் சென்டர் போட்டிருக்கிறாங்களாம். ஒருத்தர் வீடியோல சொல்றாரு, கீழே மாட்டு கொட்டையா இருக்கு, மேல சென்டர் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர வேண்டியிருக்கு. பெண்கள்லாம் எப்படி வருவாங்க, சேஃப்டி இல்ல. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கடைசியில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னு சொல்லி எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்யல, மவுஸ் வேலை செய்யல, சர்வர் ஹேங் ஆகுது. அவ்வளவு முக்கியமான ஒரு எக்ஸாம்ல 15 நிமிஷம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலன்னா அவங்களோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதியை இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் படிச்சிருப்பாங்க. இவங்களோட இன்எஃபிஷியன்சினால ஒரு எக்ஸாம கூட இவங்களால ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியாத காரணத்தினால எத்தனை இளைஞர்களோட எதிர்காலம் பலியாக்கப்படுது. போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் பிஜி எக்ஸாம்லயும் இதே நிலைமை தான். என்னுடைய கிளாஸ்மேட், அவங்களுடைய மகள் இப்ப அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீட் பிஜி எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெலுங்கானால ஏதோ ஒரு மூல முடுக்கல போட்டிருக்கிறாங்க சென்டர். இங்க இருந்து ட்ரெயின் கூட கிடையாதான். பிளைட்ல போய் விஜயவாடால இறங்கி அங்கேருந்து கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணணும். வீடியோ எடுத்து அனுப்புறா என் ஃப்ரெண்டு. போற வழியில எல்லாம் ஆள் நடமாட்டமே இல்ல, ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி இருக்கு. இத்தனைக்கு சென்டர் வெறும் 4 நாளைக்கு முன்னால அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வசதி இருக்கிறவங்க பிளைட் டிக்கெட் புக் பண்ணி போவாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க போய் ஹோட்டல் புக் பண்ணலாம்னா ஆரம்பத்துல ஒரு ரூம் 2000 ரூபான்னு சொன்னவன் அதுக்கப்புறம் ஒரே நாள்ல 4000 ரூபாய் ஏத்துறாங்க. என்னப்பா அநியாயமா இருக்கேன்னு கேட்டா, இப்பதானங்க நாங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. இன்னைக்கு கல்வியை எந்த அளவுக்கு வியாபாரமயமா மாத்திட்டாங்க பாருங்க. ஒரு பக்கம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு எட்டா கனவா மாறிக்கிட்டு இருக்கு கல்வி. இன்னொரு பக்கம் இதே குழந்தைங்களை மூல செலவை பண்ணி இவங்களை இந்த மாதிரி கலவர கபோதிகளா மாத்தி வச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல எந்த அளவுக்கு பின்னோக்கி நாட்டை இழுத்துட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போயிருக்காங்க. 2029 பாஜக ஆட்சிக்கு வரலனாலும் இவங்க செஞ்சு வச்ச டேமேஜ சரி செய்யறதுக்கே இன்னொரு 10 வருஷம் ஆயிடும் போல. இதுல எல்லாம் யாரு லூசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இல்ல. அவங்க நிறைய சம்பாதிச்சுட்டாங்க. கரப்ஷனை நீக்குவோம், நான் காவுங்கா நான் கானே தூங்கா அப்படின்னு சொன்ன மோடியோட கண்ணு எதிரில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை அவர் வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுல பாதிக்கப்படுறது நம்மளுடைய அடுத்த தலைமுறை. அவங்க எதிர்காலம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல.